அன்பார்ந்த மாவட்ட தலைவர்களே, மாநில நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களே, தலைவர் பெருமக்களே, இன்று ஆளுநரால் ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் சொல்லும் செய்தி என்னவென்றால், தொடர்ந்து எல்லா மாநிலத்திலும் ஜனநாயக படுகொலையை, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதை கண்டித்து நாம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சிதான் இன்றும் தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்கள் ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு வெற்றி கழகம் தவிக கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்காமல் எதற்கு காலம் கடத்திக் கொண்டிருக்கிறார். இதை கண்டித்துதான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற, தன்னுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்யும் பாஜகவுடைய போக்கை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் எல்லா தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுட்டெரிக்கும் வெயில், சித்திரை மாதம் இருந்த போதிலும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களை மனமாற நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ, அரசியல் அமைப்புக்கு சங்கடம் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் வெகுண்டெழுந்து தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த போராட்டமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ராம்மோகன் அவர்கள் முழக்கத்தை எழுப்புவார். முழக்கம் முடிந்தவுடன் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் இந்த கண்டன உரையாற்றுவார்கள்.